ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷிஸ் vlog. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, தமிழர்களால இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு கண்ணீர் வரலாறு. ஒரு இனத்தோட நிலத்தை கைப்பற்றணும்னா முதல்ல அவங்களோட கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளணும். அதுக்கப்புறமா அவங்களோட மொழியை அழிக்கணும். ஏன்னா ஒரு மொழி அழிஞ்சாதான் அந்த இனத்தோட அடையாளமும் மெதுவா அழிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலிய, ஒரு இனத்தோட கண்ணீரை தமிழர்களாகிய நம்மளால இன்னைக்கும் மறக்க முடியல. இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கடற்கரை கிராமம் தான் இந்த முள்ளிவாய்க்கால். ஆனா 2009ஆம் ஆண்டு மே மாதம் அந்த சின்ன இடம் உலக தமிழர்களோட கண்ணீர் நிறைந்த இடமாவே மாறுச்சு. இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு அழகான தீவு நாடுதான் இலங்கை. பல வருடங்களாக அங்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. தமிழர்கள் அதிகமாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்தாங்க. சிங்கள மக்கள் பெரும்பாலும் தெற்கு பகுதியில தான் இருந்தாங்க. 1948ல இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்த அரசாங்கங்கள் மெதுவா சிங்கள மக்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தமிழர்களோட உரிமைகள், மொழி, கல்வி, வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. சிங்கள மொழி மட்டும்தான் அதிகாரப்பூர்வ மொழின்னு அரசு அறிவிச்சதுக்கு அப்புறமா தமிழ் மக்களுக்குள்ள பெரிய வேதனையும் கோபத்தையுமே உருவாக்குச்சுன்னே சொல்ல முடியும். தமிழர்கள் பல வருடங்களாக வாழ்ந்த பகுதியில கூட மக்கள் தொகையை மாற்ற மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதனால தமிழர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல மோதல்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. 1983 ஜூலை மாதம் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் இலங்கையின் உள்நாட்டு போருக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாவே மாறுச்சு. இலங்கை இராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் நடுவுல பல வருடங்கள் கடுமையான போர் நடந்துச்சு. இந்த போர் 1983ல இருந்து 2009 வரை நீடிச்சது. ஐக்கிய நாடுகள் சபை தரவுப்படி அந்த போர்ல 80,000 முதல் 1,00,000 பேர் வரை உயிரிழந்ததாக சொல்லப்படுது. 2009ஆம் ஆண்டு போரின் கடைசி நாட்கள். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில சுமார் 3,00,000 தமிழ் பொதுமக்கள் சிக்கிக்கிட்டாங்க. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், காயமடைந்த மக்கள் யாருக்குமே தப்பி போக வழி இல்லாம இருந்துச்சு. பாதுகாப்பு வலயம்னு சொல்லப்பட்ட இடங்கள்ல கூட குண்டுகள் விழுந்துச்சு. மக்கள் மண்ணை தோண்டி பதுங்கி குழி கட்டி அதுக்குள்ள குழந்தைகளை மறைச்சு வச்சாங்க. சிலர் பழைய துணிகளை மணல் மூட்டையா கட்டி உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணாங்க. உணவு இல்ல, தண்ணீர் கிடையாது, மருந்து இல்ல. பல குடும்பங்கள் ஒரு கஞ்சி குடிச்சு மட்டும் உயிர் வாழ்ந்தாங்க. தங்களோட கண் முன்னாடியே உறவுகள் உயிரிழந்ததையும், தாயை தேடி குழந்தைகள் அழுததையும், தங்களுடைய குழந்தைங்களை காப்பாத்த முடியாம பெற்றோர்கள் கதர்னதையும், அந்த வலிய, அந்த பயத்த, அந்த அலறல்களை இன்னைக்குமே பல பேரால மறக்கவே முடியலன்னு சொல்ல முடியும். முள்ளிவாய்க்கால் போரின் இறுதிக்கட்டம் நந்திக்கடல் பகுதியில தான் முடிவடைஞ்சுச்சு. நந்திக்கடல் முல்லைத்தீவு மாவட்டத்துல இருக்கிற ஒரு கடல் நீர் ஏரி பகுதி. அங்க ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் உயிர் தப்பிக்கணுன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோட ஓடிட்டு இருந்தாங்க. சுற்றிலும் வெடிக்கும் குண்டுகள், அழுகை சத்தங்கள், பயம், நிச்சயமில்லாத வாழ்க்கை. பலருக்கு அந்த பயணம் அவர்களுடைய கடைசி பயணமாவே மாறிடுச்சு. இன்னைக்கும் நந்திக்கடல்ன்ற பேரை கேட்டாலே உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களின் மனதில் ஒரு கனமான வலி எழுகிறது. 2011ல இருந்து இந்த போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. முள்ளிவாய்க்கால் ஒரு சாதாரண இடம் கிடையாது. அது தமிழர்களோட ஒட்டுமொத்த வலி, ஒரு இனத்தோட கண்ணீர் நினைவு. இன்னைக்கும் அந்த பெயரை கேட்டாலே நிறைய பேரோட மனசு கனக்குது. அங்க உயிரிழந்தவர்கள் வெறும் எண்ணிக்கைகள் இல்ல. நம்மள மாதிரியே குடும்பம், ஆசை, கனவு, உணர்வுகள் எல்லாமே நிறைந்த மனிதர்கள். இந்த வீடியோல முள்ளிவாய்க்கால் பற்றின வரலாற்றையும், அங்க மக்கள் அனுபவிச்ச கஷ்டத்தையும், அவங்க சந்திச்ச துயரத்தையும் கொஞ்சமாவது உங்களால உணர முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கும் உலகத்துல நிறைய தமிழர்கள் தங்களோட சொந்த ஊருக்கு திரும்பி போக முடியாத நிலைமை உருவாயிருக்கு. அவங்க இழந்தது வீடு மட்டும் கிடையாது. உறவுகள், நினைவுகள், ஒரு வாழ்க்கையே. அந்த வலியையும், அந்த வரலாற்றையும் நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன்.